கோபாலகிருஷ்ணன், சென்னையில் ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி இல்லை, பயணிகளை ஏற்றுவதற்கோ இறக்குவதற்கோ அனுமதி இல்லை என்று தமிழக அரசின் போக்குவரத்து துறை ஆணையர் இப்போது திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்று இரவு 7 மணிக்கு பிறகு கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது என்ற உத்தரவையும் அதில் போக்குவரத்து துறையின் ஆணையர் இப்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் அவர்கள் கிளாம்பாக்கம் அருகே உள்ள முடிச்சூர் வரதராஜபுரத்தில் உள்ள அந்த ஆம்னி பேருந்துகளுக்கான அந்த நிறுத்தும் இடம் தயாராகும் வரை கோயம்பேட்டில் இருந்துதான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதற்கான வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள், பயணிகள் வந்து செல்வதற்கான வசதிகள் இங்கு இருக்கிறது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அரசிடம் இன்று காலையில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இன்று மாலை ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுமா, கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுமா என்ற ஒரு பிரச்சனை, குழப்பம் நிலவியது. இப்போது இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சென்னை மாநகருக்குள் ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி இல்லை என்று தமிழக அரசின் போக்குவரத்து துறை ஆணையர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அதனால் இன்று இரவு குறிப்பிட்ட நேரப்படி, அதாவது 7 மணி வரை மட்டுமே இந்த ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு உள்ளிட்ட பகுதியிலிருந்து இயக்கிக் கொள்ளலாம் என்றும், மற்ற வெளியூர்களிலிருந்து வரும் ஆம்னி பேருந்துகள் சென்னை மாநகருக்குள் நுழையக்கூடாது என்றும், அதே போல கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகள் இயங்காது, அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்துதான் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை ஆணையர் அறிவித்திருக்கிறார். மேலும் சென்னை மாநகருக்குள் கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. எழும்பூர், KK நகர் மற்றும் ECR சாலையில் செல்லும் பேருந்துகள், திருவான்மியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயக்கப்படுகின்றன. இப்போது அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் இன்று முன்பதிவு செய்திருப்பவர்கள் அனைவரும் கிளாம்பாக்கம் செல்ல வேண்டுமா, கோயம்பேடு செல்ல வேண்டுமா என்ற குழப்பம் நீடித்து வருகிறது. 7 மணிக்கு பிறகு புறப்படும் ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேட்டிலிருந்து புறப்படாது, கிளாம்பாக்கத்திலிருந்து தான் புறப்பட வேண்டும் என்று தமிழக அரசின் போக்குவரத்து துறை ஆணையர் திட்டவட்டமான அறிவிப்பை இப்போது வெளியிட்டிருக்கிறார். இதனால் கோயம்பேட்டில் தற்போது ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், அந்த ஏஜென்ட்டுகள் உள்ளிட்டோர் பயணிகளை எங்கே வரவழைப்பது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 30 நாட்களுக்கு முன்போ அல்லது 60 நாட்களுக்கு முன்போ முன்பதிவு செய்தவர்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுமா அல்லது கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுவதற்கான அந்த குறுந்தகவல்கள் செல்போனில் அனுப்பப்பட்டு வருகின்றன. ஆன்லைனில் அந்த செயலியை உடனடியாக மாற்றுவதில் தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கின்றன என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இன்று காலையிலேயே அரசுக்கு விடுத்த அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். 300-400 பேருந்துகள் இயக்கும் அளவுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்போதைக்கு வசதி இல்லை என்றும், அங்கு 100 பேருந்துகளை மட்டுமே இயக்க இயலும் என்றும், நாள்தோறும் 500-லிருந்து வார இறுதி நாட்களில் 800 ஆம்னி பேருந்துகள் வரை இயக்குவதற்கான வசதி கோயம்பேட்டில் தான் இப்போது இருக்கிறது என்பதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் அனைத்துமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்குவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயங்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை, வேலூர் மற்றும் சித்தூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மட்டுமே கோயம்பேட்டிலிருந்து அந்த ஆம்னி பேருந்துகளை இயக்கிக் கொள்ளலாம் என்றும் போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன்.